ராஸ் மாமா மனச மாத்தலாம் நினைச்சா நம்ம பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வந்துடணும். என்ன பண்ணலாம்? மாமா வராரு, நம்ம வேலை ஆரம்பிச்சலாம். கால் வலிக்குது. சுதா என்னாச்சு? சுதா என்னாச்சு? கால் வலிக்குது மாமா. சரி எந்திரி, ஆஸ்பத்திரிக்கு போலாமா? ஆஸ்பத்திரி போலாம். அதெல்லாம் எதுவும் வேணாம் மாமா. என்ன இப்படி கட்டி பிடிச்சிட்டே இரு, அப்பதான் என் கால் வலி கொஞ்சமாவது நல்லா ஆகும். உனக்கு கால் வலி கொஞ்சம் கொஞ்சமா குறையுதா இல்லையா? மாமா நீ என்ன விட்டுறாத, இப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்பதான் எனக்கு கால் வலி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குறையற மாதிரி இருக்குது. உனக்கு கால் வலி குறையுது, எனக்கு நெஞ்சு வலி அதிகமாகுது. ஐயோ நெஞ்சு வலிக்குதா? என்ன இப்படி வலிக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், இப்படி நல்லா கட்டி பிடிச்சிருந்தா தான் எனக்கு நெஞ்சு வலியே குறையும். அப்படியா? கொஞ்சம் நீ சொல்லித்தான் சொர்க்கத்தில் இருந்து யாரோ எழுதும் காதல் கடிதம் என்றுதான் வந்தது. சொர்க்கம் சொல்லுமா. நிஜமாலுமே உங்களுக்கு நெஞ்சு வலிக்குதா? உனக்கு நிஜமாலுமே கால் வலிக்குதா? இல்ல மாமா, நீ என்ன கட்டி பிடிக்கணும்னு நான் அப்படி நடிச்சேன். சுதா இப்படியே நம்ம 2 பேரும் பேசியிருந்தோம்னு வச்சுக்க, தேருக்கு வரவங்க எல்லாம் நம்மளை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நினைப்பாங்க தெரியுமா? என்ன நினைப்பாங்க? சரி அப்படியே ஓரம் ஒதுக்கலாமா? என்ன மாமா எப்பயுமே வெறப்பா இருக்கிற நீங்க இன்னைக்கு மரபு கூப்பிடுறீங்க? அதெல்லாம் என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் வரேன். பாய். அடி பாவி, மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துட்டு இப்படி அம்மானு விட்டுட்டு போயிட்டால.